வணக்கம். ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பண்ணல, என்னோடய மாமியார் தான் பண்ணாங்க. வாங்கிட்டு வந்ததை முதல்ல நல்லா ஒரு 7-8 தடவை தண்ணியிலே நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த தண்ணியெலாம் நல்லா இருத்து வடிகட்டினதை நல்லா கையிலே போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டாங்க, நல்லா கூழ் மாதிரி ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி விட்டாங்க. பட் உப்பு ஆட் பண்ணலை, ஏன்னா அதில் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணி தான் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. கடையில் வாங்கும்போதே உப்பு சேர்த்துருக்காங்களா சேர்க்கலையான்னு கேட்டுட்டு வாங்கிடுறது நல்லது. இந்த ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு 4 பெரிய சைஸ் பச்சை மிளகா, 15 பல் பூண்டு, ஒரு விரல் அளவு துண்டு இஞ்சி, 3 பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இதோட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். கடாய் சூடானதோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் உளுந்து, கடுகு அது ரெண்டும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலையை சேர்த்து அதை லேசாக வதக்கி விட்டுட்டு அதோட கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு செவந்து வந்த உடனே நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட எடுத்து வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுடணும். வெங்காயம் வதங்கினதும் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த ரத்தத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. பட் உப்பு சேர்க்கலை, அந்த ரத்தத்தில் இருந்த உப்பே இதுக்கு சரியாக இருந்தது. இப்போ இதை போட்டு வதக்க அதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. அப்படியே ப்ரௌன் கலருக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா செவந்து வரணும். அதுக்குள்ளே சோம்பையும் மிளகையும் லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சேம் டைம் ரத்த பொரியலுமே நல்லா ட்ரை ஆகிட்டு செவந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா வதக்க செவந்து அந்த எண்ணெயும் கொஞ்சம் கூட பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அதனோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆயிருச்சு. இப்போ இதோட பொடி பண்ணி வச்சுருக்க சோம்பு தூளும் மிளகுத்தூளையும் நல்லா தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டா சுட சுட ரத்த பொரியல் தயார். இதோட நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடலாம்.